வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரகாசத்தில் அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். 79வது பாடல், ஐக்கியவாதிகள் ஆசங்கைக்கு விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சிவசமவாதிகளினுடைய வினா என்ன, அவங்களுடைய கருத்து என்ன இருந்தது, அதை எப்படி சைவ சித்தாந்தம் மறுத்து அதுக்கு விடையாக சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த குறளில் அல்லது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க, ஐக்கியவாதிகளுடைய அவங்களுடைய இந்த ஒரு சந்தேகம் அல்லது வினா, அதுக்கு இந்த நம்முடைய சைவ சித்தாந்தம் என்ன விடை கொடுக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதாவது, அடைபவர் சிவமே ஆகும் அதுவன்றி தோன்றும் என்ற கடனதே நென்னில் முன்னம் கண்டிடா தம்மை பின்னும் தொடர்வரும் அருளினாலே தோன்றுமா காணாராயின் உடையவன் அடிசேர் ஞானம் உணர்தலின்று அணைதலின்றே அப்படின்னு அந்த பாட்டு கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கான பொழிப்புரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறையருளை அடைபவர் சிவமாய் ஆவதே அன்றி அங்கு மற்றொரு பயன் தோன்றும் என்று கூறியது என்னை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இறையருள், அந்த திருவருளை அடையக்கூடிய இந்த ஆன்மாக்கள் சிவமே ஆவது அன்றி அங்கே வேறொரு பயனும் அங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இறை அருளை அடைபவங்க அந்த சிவமாய் ஆவதே அன்றி அங்கு மற்றொரு பயன் தோன்றும் என்று கூறியது என்னை. அப்படி அது என்ன? அப்போ இந்த சிவமாக ஆவாங்க, திருவருள் கிடைச்சிட்டா அந்த ஆன்மாக்கள் சிவமாய் ஆவது மட்டும்தான் அங்கே நடக்கும், வேற என்ன பயன் அங்கே நடக்கும் அப்படின்னு பிற மதத்தார், ஐக்கியவாதிகள் அப்படிங்கிறவங்க, அந்த பிற மதத்தார் இந்த மாதிரி கேள்வி கேட்காங்க. பெத்த நிலையில் ஆன்மாக்கள் மலங்களின் மறைப்பினால் வியாபகமாகிய தமது சொரூபத்தை அறியாது இருந்தனர். அப்போ பெத்த நிலையில் அந்த ஆன்மாக்களுடைய நிலை எப்படி இருக்குது? இந்த மலங்களினுடைய மறைப்பினால் வியாபகமாகிய தமது சொரூபத்தை அறியாது இருந்தனர் அந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுத்த நிலையில் அருளின் உதவியால் ஆன்மா தனது வியாபக அறிவை காணவில்லை என்றால், ஈவன் அது பெத்த நிலையில் அந்த ஆன்மாக்கள் மலங்களுடைய மறைப்பினால் அந்த வியாபகமாகி தம்முடைய சொரூபத்தை அது அறியாது இருந்திருக்கு. ஆனால் இப்போ சுத்த நிலையிலையும், இந்த சுத்த நிலை என்பது அருள் பொருந்திய நிலை. அப்போ சுத்த நிலையில் அருளினுடைய உதவியினால் ஆன்மா தனது வியாபக அறிவை காணவில்லை என்றால் இறைவனது திருவடியாகிய சிவானந்தத்தை பெறுவதற்கு ஏதுவாகிய அந்த சிவஞானத்தையும் அது அறிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுத்த நிலையிலும் இந்த அருளுடைய உதவி கொண்டும் இந்த ஆன்மா தன்னுடைய வியாபக அறிவை அது காணலை அப்படின்னு சொன்னால், அந்த இறைவனது திருவடியாகிய அந்த சிவ ஆனந்தத்தை பெறுவதற்கு ஏதுவாகிய அல்லது அது நமக்கு காரணமாகி அந்த சிவஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தையும் அது அறிதலில்லை, திருவடியையும் அது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெத்த நிலையில் அது ஆன்மாக்கள் மலங்களினுடைய மறைப்பினால் வியாபக அறிவு பெறாமல் இருந்திருக்கலாம், சரி. ஆனால் சுத்த நிலையில் அருளை பெற்ற பிறகும் அந்த ஆன்மா அந்த வியாபக அறிவை அது பெறலை, காணவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த சிவஞானத்தையும் அது அறிய முடியாது, இறைவனுடைய திருவடியையும் அது கூடாது ஆன்மாக்கள் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஸோ ஐக்கியவாதிகள் ஆன்மா அருளை அடைந்தால் சிவமாகி விடுவாரே அன்றி அங்கு பயன் எய்த மாட்டார்கள் என்பர். ஐக்கியவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆன்மா திருவருளை பெற்றுட்டாலே அது சிவமாகி இந்த ஆன்மாக்கள் சிவமாகி விடுவாரே அன்றி இங்கே வேற பயன் எதுவும் கிடையாது, வேற எந்த பயனும் எய்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஐக்கியவாதிகள் சொல்கிறாங்க. இதனை மறுத்து அருள் பெற்ற ஆன்மாவும் தனது வியாபக அறிவை அறிந்தால்தான் சிவஞானத்தை அறிய முடியும். அப்போ இதனை மறுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த திருவருளை பெற்ற அந்த ஆன்மாவும் தனது வியாபக அறிவை அறியணும், தன்னுடைய வியாபக அறிவை அறிஞ்சாதான் அந்த சிவஞானத்தை அறிய முடியும். எனவே சிவஞானம்தான் பயனாக முடிகிறது என்கிறார் ஆசிரியர். அப்போ இந்த சிவஞானம், திருவருள் அப்படின்னாலே எனது சிவஞானம் தான் இல்லையா, இறைவனுடைய ஞானம். அப்போது அந்த ஆன்மாவும் அந்த திருவருளை பெற்ற பிறகு அந்த ஆன்மாவும் தன்னுடைய வியாபக அறிவை அறியணும்.
அப்படி அறிஞ்சால் தான் அந்த சிவஞானத்தை அது அறிய முடியும். அப்போ சிவஞானம் தான் அதனுடைய பயனாக முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கேட்காங்க, ஐக்கியவாதிகள் ஆன்மா அருள் அடைஞ்சிட்டுனா ஒன்று சிவமாயி ஆயிடுவாங்க, அது மட்டும்தான் அங்கே நடக்கும், வேறு என்ன பயன் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு இங்கே சைவ சித்தாந்தவாதிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த மறுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த அருள் பெற்ற ஆன்மாவும் திருவுருளை பெற்ற ஆன்மாவும் தன்னுடைய வியாபக அறிவை அறிஞ்சாதான் அந்த சிவஞானத்தை அறிய முடியும். அப்போ அந்த திருவருள் வந்துட்டுன்னா அந்த ஆன்மாக்களுக்கு சிவத்தோடு மட்டும் போய் நம்ம சேர்றது மட்டும் இல்லை, அந்த சிவமாகி ஆன்மாக்கள் சிவமாகி விடுவார் மட்டும் இல்லை, அந்த சிவஞானம் அப்படிங்கிறதும் அந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கிது இல்லையா. அந்த சிவஞானம் தான் அதன் பயனாக முடிகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஐக்கியவாதிகள் என்ன சொல்கிறாங்க, திருவருள் வந்துட்டுன்னா அந்த ஆன்மாக்கள் சிவமாகி விடுவாங்க, அது மட்டும்தான் அங்கே நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த பயன் மட்டும் இல்லை, சிவஞானம் திருவருள் ஞானம் அப்படிங்கிறதும் அந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு எடுத்து சொல்ல வராங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆன்மா திருவருள் வழி சென்று சிவத்தை அடையும் காலத்தில், அப்போ இது நமக்கு தெரியும், திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும். ஓகேங்களா, திருவருள் வழியாகத்தான் அடுத்து நம்ம சிவத்தை அடைய முடியும். அப்படி ஆன்மா திருவருள் வழி சென்று சிவத்தை அடையும் காலத்தில் அது சிவமே ஆதல் வேண்டும். அப்போ அது சிவமேமா அது ஆயிரணும் இல்லையா. அதுவன்றி வேறொரு வான்பயன் நமக்கு தோன்றும் என்று கூறுதல் எவ்வாறு பொருந்தும். அதாவது இப்போ முன்னாடி அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த சிவத்தோடு நம்ம ஒன்றி அதனோட அடங்கி இருந்தல் அல்லது அதனோடு கலக்கிறது அல்லது சிவமே ஆதல் அதை போன்ற வான்பயன் எதுவுமே இந்த ஆன்மாக்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ அது சொல்கிறாங்க. அப்போ இந்த அதுவன்றி மற்றொரு வான்பயன் தோன்றும் என்று கூறுதல் எவ்வாறு பொருந்தும் என கேட்பின், திருவருள் பேற்றுக்கு முன்னும் தம்மை அறியாத ஆன்மாக்கள் அப்பேற்றின் பின்னர் தொடர்வதற்கரிய ஞானத்தின் துணை கொண்டும் தம்மை உள்ளவாறு காணாவாயின் இறைவனின் திருவடி ஞானத்தை உணர்வதும் இல்லை, அணைவதும் இல்லை. அதை தான் இவங்கேயும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மலங்களினுடைய மறைப்பினால பெத்த காலத்தில் அல்லது இந்த கட்டு நிலையில் ஆன்மாக்கள் தம்மை பற்றி அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ திருவருள் கிடைச்சதுனால அதனுடைய துணை கொண்டு திருவருளின் உதவி கொண்டு அந்த திருவடி ஞானத்தை அந்த ஆன்மாக்கள் உணர்வணும். அப்படி உணரல அப்படின்னா திருவடி ஞானத்தை பற்றி அது உணரவும் முடியாது, அது அந்த அணைவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்கு முந்தைய பாட்டில் வான் பயன் தோன்றும் என்று கூறப்பட்டிருப்பதை பற்றியே இங்கு வினா எழுப்பப்படுகிறது. சிவத்தை அடைந்த பிறகு உயிர் சிவத்தோடு கலந்து பொருந்தி இரண்டர நிற்கும் என்று கொள்ளல் ஆகாதா? அதன் பிறகும் வேறு ஒரு பயன் தோன்றும் என்று ஏன் கூறப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ வான் பயன் அப்படின்னு தோன்றும்னு சொன்னீங்க, அந்த சிவத்தை அடைஞ்ச பிறகு இந்த உயிரானது சிவத்தோடு கலந்தி பொருந்தி இரண்டர நிற்கும் அப்படின்னு நம்ம சொல்ல, அது மட்டும் போதாதா, அதுக்கு பிறகும் ஒரு பயன் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்காங்க. அப்போ சைவ சித்தாந்தத்தில் முப்பொருட்களும் என்றும் உள்ளவை, அது நமக்கு தெரியும் இல்லையா. சைவ சித்தாந்தத்தில் முப்பொருட்களும் அனாதி, முப்பொருட்களும் என்றும் உள்ளவை, அது எப்போவுமே இருக்கக்கூடியது. எனவே இவற்றில் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலை கட்டு நிலையிலும் இல்லை, வீடு பேற்று நிலையிலும் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முக்தி அடைஞ்சாலும் அந்த சிவத்துக்கோட கலந்து அந்த உயிரை இருக்குது, எப்போவுமே இருக்குது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க முப்பொருளும் பதி பசு பாசங்கிற முப்பொருளும் என்றும் உள்ளவை. காரிய நிலையில் வேணால் அது கர்ம அந்த மும்மலங்கள் இதெல்லாம் அழியுமே ஒழிய காரண நிலை அப்படி தானே இருக்குது, அது ஒன்றும் அழியாது. அப்போ சைவ சித்தாந்தத்தில் அந்த முப்பொருட்களும் என்றும் உள்ளவை. எனவே இவற்றில் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலை கட்டு நிலையிலும் இல்லை, வீடு பேற்று நிலையிலும் இல்லை. வீடு பேற்று நிலையில் உயிராகவே நின்று இறைவனின் பேரின்பத்தை என்றும் அனுபவித்து கொண்டு இருக்கும். அதான் சொல்கிறாங்க இல்லையா, துறந்தோர் எண்ணிக்கை அதெல்லாம் நம்ம திருவருட் பயனில் படிச்சிருப்போம். துறந்தோர் எண்ணிக்கை, அவங்க யாரெல்லாம் துறந்தவங்க முக்தி அடைஞ்சவங்க எண்ணிக்கை, அவங்க உயிர்களெல்லாம் சேர்த்து அவங்க கணக்கெடுத்தாங்க. அதெல்லாம் அந்த உயிர்கள் இன்னும் இருக்குது, அது என்றுமே அழியாதவை, முப்பொருளுமே என்றும் அழியாத நித்த பொருட்கள் அது இல்லையா. அப்போ அதை இங்கே என்ன சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறாங்க, சைவ சித்தாந்தத்தில் முப்பொருட்களும் என்றும் உள்ளவை. எனவே இவற்றில் எந்த பொருளும் இல்லாத நிலை கட்டு நிலையிலும் இல்லை, வீடு பேற்று நிலையிலும் இல்லை. அப்போ கட்டு நிலையானாலும் சரி வீடு பேற்று நிலையிலும் சரி இந்த முப்பொருள் எப்போதும் இருக்குது.
வீடு பேற்று நிலையில் உயிர் உயிராகவே நின்று இறைவனின் பேரின்பத்தை என்றும் அனுபவித்து கொண்டு இருக்கும். அப்போ அந்த வீடு பெற்ற நிலையில் உயிரினுடைய நிலை எப்படி இருக்குது? அந்த இறைவனுடைய பேரின்பத்தை என்றைக்கும் அது அனுபவித்து கொண்டு இருக்குது அந்த உயிர். அந்த பேரின்ப அனுபவம் தான் வான் பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டு நிலையில் தன்னையும் அறிய இயலாத ஆன்மா இறைவனை அறியாது இருந்தது. கட்டுநிலையில் தன்னையே அறியலது, அப்புறம் இறைவன் எப்படி அறியும் இல்லையா? தன்னையும் அறிய இயலாத ஆன்மா இறைவனை அறியாது இருந்தது. அதற்கு காரணமாக அமைந்தது இந்த ஆன்மாவை பற்றி இருந்த மலம். முக்தி நிலையில் தன்னை அறிந்து, அப்போ முக்தி நிலையில் தன்னை அறியுது. முக்தி நிலையில் தன்னை அறிந்து அருளையும் அறிந்து வீடு பேற்றினை அது பெறும். நான் இது என்று தன் உண்மை தன்மையை அறிய இயலவில்லையாயின் எவ்வாறு அது அருளை அறியும் அப்படின்னு. அப்போ முக்தி நிலையில் தன்னையும் அது அறியுது, அருளையும் அறியுது, வீடு பெற்றினையும் அது அடையுது. நான் இது அப்படின்னு தன்னுடைய உண்மைத்தன்மை அதை அறிய முடியல, அறிய இயலவில்லை அப்படின்னா அருளையே அது எப்படி அறியும்? எவ்வாறு அது அருளை அறியும்? தன்னையே அறியாத போது அடிசேர் ஞானத்தை உணர்தலும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? சகல கேவல படாமலும் தற்போது சேட்டையின்றியும் சிவத்தோடு ஏகனாகி நிற்றல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்கிராதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? கட்டுநிலையில் மரங்கள்னால தன்னை அறியாமல் இருக்குது, தன்னையே அறியல, அப்போ அது இறைவனையும் அறிய முடியாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் முக்தி நிலையில் அது தன்னையும் அறியுது, அருளையும் அறியுது, வீடு பேட்டையும் அது அடையுது. அப்போ தன்னுடைய உண்மைத்தன்மையை அறிய முடியலன்னா அருளையே அது அறிய முடியாது. அருள முடியலன்னா அப்புறம் எப்படி சிவத்தை அறிய முடியும்? அது முடியாது இல்லையா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த முக்தி நிலையில் அந்த சிவத்தோடு கலக்கிறது மட்டும் இல்லை, அந்த அருளையும் அது தன்னை அந்த அறியக்கூடிய அல்லது அந்த வியாபக அறிவு அதையும் அது பெறுவது அதனுடைய பயனாக இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பெறுவானும் பேரும் இல்லையெனில் சாயிச்சியம் என்னும் சொல்லுக்கு அங்கு பொருள் இல்லை. அப்போ பெறுவான் யார்? இங்கே ஆன்மாக்கள், பேரு சிவப்பேரு இல்லையா? அந்த பேரு இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா சாயிச்சியங்கிற அந்த சொல்லுக்கே அங்கே பொருள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க? ஐக்கியவாதிகள் சொல்லக்கூடிய இந்த வினாவுக்கான விடையாக இங்கே சொல்கிறாங்க. ஏன் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க, என்னது? அதாவது ஆன்மா அருளை அடைஞ்சிட்டு அருளை பெற்றுட்டு அப்படின்னா சிவமாகி விடுவாரே என்று எங்கள் வேறு எந்த பயனும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த சுத்த நிலையில் அருளினுடைய உதவினால் ஆன்மா தன்னுடைய வியாபக அறிவை அது காணும், அப்புறம் தன்னை அறியும், அருளை அறியும், வீடு பேற்றை அடையும் அப்படின்னு இதெல்லாம் அதனுடைய பயனாக அவங்க இந்த முக்தி நிலையில் என்ன முக்தி நிலையில் அது ஆன்மாவினுடைய நிலையை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.